4 ஆண்டு காலமாக ஒரு முதல்வர் எளிமையான குடும்பத்தில் இருக்கின்ற, முன்னேற்றம் இல்லாத, பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணின் 2 கரங்களையும் பற்றி கொண்டு சொல்கிறார், உங்களுக்கு நான் இருக்கிறேன், உங்களுக்காக நான் 1000 ரூபாய் தருகிறேன். இங்கே சொன்னது போல ஒரு 1000 என்ன செய்துவிட முடியும் அப்படி என்பது அல்ல. அவர்களுக்காக ஒரு 1000 ரூபாய் தருவதற்காக ஒரு அரசு இருக்கிறது. உங்கள் அப்பாவுடைய சம்பாத்தியத்திலோ இல்ல உங்களுடைய மகனுடைய வருமானத்திலேயோ அல்ல, உங்களுக்காக உங்களுடைய உரிமை தொகையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் அதை வைத்து எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று 2 கரங்களும் ஒவ்வொரு மாதமும் பற்றி கொண்டு நமது முதல்வர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிக உன்னதமானது. அந்த உதவியை பெற்றுக்கொண்ட இந்த மகளிர், இங்கே வந்திருக்கிற அனைத்து மகளிரும் இந்த சமூகத்துல வெற்றி அடைஞ்சவங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 50% வெற்றி அடைஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை பார்க்கும்போது. ஆனா மீதி 50% நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்கிற பொழுது 100% நாம் வெற்றி அடைந்தவர்கள் தான். ஆனால் பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறதா, பெண்களுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறார்களா என்கிற பொழுது அது கேள்விக்குறியாக இருக்கிற பொழுது இப்படி ஒரு தொகை, இப்படி ஒரு உரிமை, உங்களுடைய உரிமை என்று சொல்லும் இந்த வார்த்தைகள், இந்த செயல்களை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. இங்கே இருக்கும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கரங்களை பற்றி கொண்டு சொல்கிறேன், இருக்கிறார். நமது முதல்வர் மாதிரி, நமது துணை முதல்வர் மாதிரி இருக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இருக்கிற எல்லா புதுமை பெண் திட்டம் நான் படித்த காலத்தில் இருந்திருந்தால் என்னுடைய படிப்பை தொடர்ந்திருப்பேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அங்கே உட்கார்ந்து கொண்டு. அப்படி எத்தனையோ திட்டங்கள் மூலமாக முக்கியமாக பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் இங்கே அனைவருக்கும் முக்கியமாக நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நமது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி கொண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு முன்னேறுவோம். தைரியமாக இருங்க. இங்க வந்துட்டீங்க இல்லையா, எப்பவுமே தைரியமா தான் இருக்கிறது தான் பெண்கள். ஆனா அவங்களுக்கு நம்ம கூட கைப்பற்றி கொண்டு போவதற்கு இருக்காங்கன்னு சொன்னா இன்னும் தைரியமா முன்னேறிடுவாங்க. வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.